ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கூட்டணி வைப்பதை பற்றி குறை கூறுகிறார்கள் குத்துமதிப்பாக அரசியல் செய்யும் சிலர். எங்குதான் கூட்டணி இல்லை? இயற்கையே கூட்டணி வைப்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் ஆராய்ந்து உணராத அடிப்படைவாதிகள் தான் கூட்டணி வைப்பதை குற்றம் என்று கூறுவார்கள். சூரியனும் சந்திரனும் கூட்டணி வைக்காவிட்டால் நமக்கு இரவும் பகலும் இல்லாமலே போய்விடும். நான் அரசியல் பேசவில்லை, அறிவியல் பேசுகிறேன் என்பதை முன்னெச்சரிக்கையோடு கூறிக்கொள்ளுகிறேன். ஆறும் கடலும் கூட்டணி வைக்காவிட்டால் நாம் நிலமின்றி நிற்கதியாக நின்று கொண்டிருப்போம். மண்ணும் மழையும் கூட்டணி வைக்காவிட்டால் நாம் உணவின்றி உயிர் நலிந்திருப்போம். அவ்வளவு ஏன், அண்டவெளியிலே உறைகின்ற கருந்துளைகள் கூட கூட்டணி அமைக்கின்றன என்று தற்போது விஞ்ஞானிகள் கண்டறித்து நிற்கின்றனர். கருந்துளை என்றால் ஏதோ ஒரு நொறுக்கு தீனி என்று சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். பெரிய பெரிய சூரியன்களையும் விழுங்கிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த கருந்துளை. நட்சத்திரங்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை ஆற்றல் கொண்ட கருந்துளைகளாக மாறுகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நமது தேசத்தில் அரசியல் அறிவிலே முதிர்ச்சி அடைந்த இந்த இடிதாங்கியும் ஒரு கருந்துளையை போன்றவன் என்று ஒப்புக்கொள்ள நீங்கள் தயங்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அதற்காக என்னை வயோதிகன் என்று வாய்க்கு வந்தபடி பேசிவிட வேண்டாம். அப்படி இரண்டு பெரிய கருந்துளைகள் இணைகின்ற போது அங்கிருந்து கவர்ச்சி அலைகள் உருவாவதாக தற்போது கண்டறித்திருக்கின்றனர் விஞ்ஞானிகள். அந்த அறிவியலை அரசியலில் உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறான் இந்த இடிதாங்கி. என்னை போன்ற இன்னொரு கருந்துளை இந்த இடிதாங்கியோடு இணையும் போது உருவாகின்ற கவர்ச்சி அலைகள் வாக்காளர்களின் கவனத்தை எங்கள் கூட்டணி பக்கம் திசை திருப்பும். அப்படியே அவர்களின் வாக்குகளையும் கவர்ந்து இழுக்கும். இப்படி விஞ்ஞான ரீதியாக பேசினால் இடிதாங்கிக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று எண்ணி கற்களை தூக்கி அடிக்கிறார். இந்த கருந்துளை மீது கற்களை வீசுவதா என்று கேட்டால் அது கற்கள் அல்ல, விண்ணிலிருந்து விழும் விண் கற்கள் என்று தோசையை மாற்றி போட்டு தப்பித்துக் கொள்கிறார். அந்த கற்கள் கருங்கற்களா அல்லது விண்கற்களா என்று ஆய்வதற்காக நாசாவுக்கு அனுப்பினால் நீயே ஒரு நாசமா போனவன், உன்மேல் எந்த கற்கள் விழுந்தால் என்ன என்று நாசா நயமான பாஷையில் திட்டிவிட்டு அனுப்பிவிட்டார். காலம் கனிந்து வரும்போது கல்லடி படத்தான் செய்யும். அதனால் இந்த கல்லடிக்கெல்லாம் அஞ்சாத இந்த கருந்துளை தொடர்ந்து கருத்துக்களை உமிழ்ந்து கொண்டிருப்பான் என்ற உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.